ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் மொறுன்னு உப்பு சீடை வெடிக்காமல் வர செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக இந்த உப்பு சீடையை சட்டுன்னு செஞ்சிடலாம். உப்பு சீடை செய்கிறதுக்கு செலவும் அதிகமாக ஆகாது. ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சீடை செய்கிறதுக்காக 1/4 கப் அளவு வெள்ளை உருட்டுளுந்து எடுத்திருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். உளுந்தை வறுத்துட்டு மாவா பொடி பண்ணி சேர்க்கும் போது வெள்ளை சீடை நல்லா வரும். லைட்டாக கலர் மாறிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவை ஜல்லடியில் கொட்டி குருணைகள் இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கோங்க. அரிசி மாவை வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு கடாயில் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் ரேஷனில் வாங்கி அரைச்ச அரிசி மாவு தான் இது. கடாயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுக்கும்போது மாவில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடும். சீடை நமக்கு நல்லா மொறுமொறுப்பாக வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். மாவு வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக இது கூட நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்க உளுந்து மாவுலேருந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். குருணைகள் இல்லாமல் நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள் கூட சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன். சீரகத்தை நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கங்க. இதை மாதிரி சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவு சூடான நெய் சேர்த்துருக்கேன். நெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க நெய்யும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கணும். சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் அது எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுட்டு கலந்து விட்டுறணும். மாவை கொஞ்சமாக அள்ளி கொழுக்கட்டை பிடிக்கும்போது கொழுக்கட்டை பிடிக்க வரணும். ஒருவேளை கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அளவு வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து பிசைஞ்சுக்கணும். அடுத்ததாக நான் மாவளந்த கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி, சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு சில மாவு தண்ணி அதிகமாக அல்லது கம்மியாக இழுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். நான் 1 கப் அளவு தண்ணி எடுத்திருந்தேன். அதில் 3/4 கப் அளவு எனக்கு தேவைப்பட்டது. சீடை செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. சின்ன சின்ன சீடையாக உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா உள்ளுக்குள்ளே வேகும். கையில் இந்த மாதிரி மாவை கொஞ்சமாக எடுத்துட்டு ஒரு கையிலே நல்லா இந்த மாதிரி லைட்டாக உருட்டி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உள்ளங்கையில் ஃபஸ்ட்டு லைட்டாக உருட்டிக்கணும், அழுத்தி உருட்டக்கூடாது. சீடை வெடிக்காமல் இருக்கிறதுக்காக முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னன்னா, சீடைகளில் லைட்டாக இந்த மாதிரி குச்சியை வச்சு குத்தி விட்டோம் அப்படின்னா சீடை வெடிக்காமல் இருக்கும். இதே போல் எல்லா சீடைகளையும் உருட்டி எடுத்தாச்சு. ஒரு கடாயில் சீடையை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் மீடியமான ஹீட்டில் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சீடையோட கலர் நல்லா மாறிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். ஈஸியான ஸ்நாக் ரெசிபியான உப்பு சீடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா
நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.